இந்த நம்ம ஆஸ்டல் பெட்ஸ் அவங்களோட பார்ட் 40 தமிழ் எக்ஸ்பிரஷன் பார்க்க போகிறோம். வீடியோவில் முன்னாடி ஆளாக லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம அந்த சாம்பியன்ஷிப், அதாவது அந்த லீக் இருக்கு இல்லையா, அதை காமிச்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பேட்டில் நடக்க போது, அதுக்காக பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. இதான் லாங் ஜியாங்கோட பேஸ் சிட்டி ட்ரையல்ஸு. கிரசன்ட்டோட ஒரு டிவிஷன் பிரைமரி. இந்த இடம் பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக ஓப்பன் ஆயிடுச்சுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. நம்ம ஓவராக பேசாமல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஹோஸ்ட் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. நான் இந்த இடத்துல பிளட்டை பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கத்திட்டு இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சூலிங்கியூ இருக்காங்க இல்லையா, அவங்களுமே பார்த்திங்கன்னா உள்ளே இறங்குவாங்க. ஆப்போசிட்டில் ஜியான்லான் அகாடமியோட லியோ ஃபெங்டியன், அதுக்கப்புறம் ஷெப்பர்ட் சில்ட்ரன், அதுக்கப்புறமா டேங்க் ஃபேமிலியோட ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இருக்கானுங்க. கண்டிப்பாக இந்த பேட்டில் ரொம்பவுமே க்ளோஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேண்டம் பட்டர்ஃப்ளை பீஸ் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்குதுங்க. இது அன்பிரடிக்டபுளாக இருக்குது. நிறைய பசங்களை பார்த்திங்கன்னா ஓட விட்டுருதுங்க. உங்களால் முடிஞ்சால் இது எல்லாத்தையும் சர்வை பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு டாஸ்க் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பார்த்திங்கன்னா சர்வை பண்ணும். லிட்ரலாக 6 மணி நேரம் எல்லாருமே பார்த்திங்கன்னா கதறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அண்டு இந்த ஜியான்லானோட வைஸ் பிரசிடென்ட் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் டீச்சர்ஸு, நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைலாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுமே எடுங்க. எங்களோட அட்மிரேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா ஃபைட் போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோட காலேஜ் பிரின்சிபல் பார்த்திங்கன்னா சும்மா விடுவாரா, அவரோட ஆள் கூப்பிட்றதுனால. இவங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னியான ஃபைட் போயிட்டுருக்கு. கடைசியாக இவங்களுக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லாரும் பார்த்திங்கன்னா வழியில் கதறிட்டு இருக்கானுங்க. அந்த பிளான்ஸ் வர்சஸ் ஜோம்பிஸ்னு ஒரு கேம் இருக்கும்ல, அதில் வர மாதிரி பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அதெல்லாம் ஹீல் பண்ணுது நிறைய பேரை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டார்கெட் ஆகுறாங்க. ஆனால் நம்ம லிங்கியூ இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்திங்கன்னா அசால்ட்டாக டாச் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ நிறைய ப்ராக்டிஸில் கொடுத்துருப்பான். எப்படி இவங்களால் இந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியுது. நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் இந்த பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட பெட்டை இன்னும் எக்ஸ்போஸ் கூட பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உயிருக்காக பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மாட்டினானா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒருத்தர் பார்த்திங்கன்னா மாட்டி அங்கேயே கிட்டத்தட்ட சாம்பல் ஆகிருப்பார். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பார். ஆனால் நம்ம லிங்கியூ பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்பன் எடுக்காமலே, அதாவது அவங்களோட வெப்பனாக நம்ம பேட்டில் பெட் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறோம், அதை எடுக்காமலே பார்த்திங்கன்னா அவங்க இன்னுமே பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலே நிறைய பேர் ஷாக்கிங்காக இருக்காங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல பெரிய ரிப்பலிங் ட்ரெஷர்ஸ்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அரினால எங்கே வேணால் இருக்கலாம். என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா நான் இந்த கேம் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம லிங்கியூ பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேண்டம் பீஸ்டோட அந்த எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இன்னுமே மேக்ஸிமம் அமௌண்ட்டாக போயிட்டுருக்கு. எல்லாருமே ஃப்ளேம் ஃப்ராக் சீக்கிரமாக ஃப்ளேம் வால் யூஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களோட பெட்ஸை யூஸ் பண்ணி நிறைய அட்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுறதுலாம் 6th ஆர்டர் பெட். பட் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் 6th ஆர்டர்ன்றது ஒரு பெரிய டீல்லாம் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா அந்த ஃபேண்டம் பீஸ்லாம் கொண்டுதுங்க. ஆனால் டூ பி ஹானஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த 6th ஆர்டர் பிளட் லைனுன்றது சும்மா கம்மி கிடையாது. அதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய ஃபேண்டம் பீஸ்ட்டை கொல்ல ஆரம்பிக்குதுங்க. ஆனாலுமே பார்த்திங்கன்னா அதோட கெப்பாசிட்டி அதிகமாகிட்டே போகுது. அப்பன்னு பார்த்து நம்ம லிங்கியூ பார்த்திங்கன்னா அவங்களோட அட்டாக் யூஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. நான் உன்னை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செகண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பீயை பிடிச்சிடுறாங்க. எல்லாருமே எப்படி உங்களால் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சிஸ்டமே பார்த்திங்கன்னா இந்த பிளேயருக்கு நாங்கள் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பார்த்திங்கன்னா கத்திட்டுருக்காங்க. ஆனால் இந்த காலனிஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் கொண்டேன், ஆனால் எப்படி அவங்களால முடிஞ்சு, எனக்கு இந்த ட்ரெஷர் வேணும் நான் பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா கத்திட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஜியான்லானோட வைஸ் பிரின்சிபல் எப்படி இந்த ஹியூமனால் அவங்களோட வெப்பன் எடுக்காமல் ஈவன் அவங்களோட பெட்ஸை யூஸ் பண்ணாமல் எப்படி அவங்களால அதை பண்ண முடிஞ்சு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருக்கான். உங்களோட சிஸ்டர் இந்த மூவ்ஸ்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் கிடையாது. ஒரு சில ட்ரிக்ஸை பார்த்திங்கன்னா டேங்க் ஃபேமிலிஸ் அவங்களோட ஹிடன் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிறோம். இதை கேட்டு அவங்க என்னது அந்த ஃபேமிலியா, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்கள்லாம் உங்களுக்கு கீழே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஷாக் ஆகிறாங்க. பட் ஸ்டில் நிறைய பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹார்ம் ஆகுறாங்க. அவங்களால ஈவன்
ஈவன் தப்பிக்க கூட முடியல, செம்ம இன்ஜுரியாக வந்து பார்த்திங்கன்னா தப்பிக்கிறாங்க, லைட்டாக ஏதோ உயிரோடு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகுறானுங்க. ஸோ ஃபார்ச்சுனேட்டாக வந்து நான் சீக்கிரமாக வந்து கண்டுபிடிச்சேன், இல்லைனா நான் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிருப்பேன், நான் வந்து இப்போ வீட்டுக்கு போய் அம்மாகிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போகிறாங்க. ஸோ அப்போன்னு பார்த்து அங்கே வந்து பிளட் எக்ஸ்ட்ராக்ஷனுன்ற ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியுது. பார்த்தா அங்கே வந்து ஒரு ஆக்சுவல் ஒரு பெட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஒருத்தர் வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்காரு. இதுதான் வந்துட்டு மூஜியாவோட ஒரு சீக்ரெட்டு. ஸோ இந்த ஸ்டார் பெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க லோ வில் பவராக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இவங்களாம் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸியாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களோட பிளட் தர்ஸ்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்ரிஃபிஷியலான ஒரு அட்டாக் வந்து மார்க் பண்ணும், அதாவது டார்கெட் மேலே வந்து லான்ச் பண்ணும். ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மென்டலாக வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே ப்ரெஷரைஸுமே வந்து பயங்கரமாக பண்ணும். ஸோ இதை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சாலும் இப்போதைக்கு உங்களால் இங்கேருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா இந்த பி காலனியில் இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஒரு சர்டைன் பிளேயர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீ வந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற வர வந்தீங்கன்னா அவனுக்கு வந்து நிறையா வந்து பிளான் போட்டு நிறைய டைலாக்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ ஒரு நோபிலிட்டின்றது ஒரு மீல் மாதிரி இருக்கா, ஸோ ஜெயிக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னென்னோ பேசிகிட்டு இருக்காரு. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல சம்மனிங் கிராக் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகுது. ஒரு ஃபயர் ட்ராகனோட ஸ்கேல் எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடக்குது. பார்த்தா அங்கே வந்து அவங்களோட பெட்டு வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ ஃபேண்டம் ஃப்ளேமோட தேர்ட் ஆர்டர் பிளட் லைனோட ஒரு மாஸ்டர் பெட் வந்து பார்த்திங்கன்னா வெளில வருது. இதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷாக்காக வராங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளை சுற்றி ஃபுல்லாக வந்து பாம்பு வந்து கவர் ஆயிடுது. ஸோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க க்ளோஸில் போய் அந்த ஆளை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிடுறாங்க. ஸோ பிடிச்சிட்டு பிளட் லைஸ்ன்றது ஒரு வீக்னஸ் மட்டும் கிடையாது. ஸோ ஈவன் ஸ்டார் பெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே லெஸ் அலர்ட்டாக இருக்காங்க. இது வந்து ஓனர்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப க்ளோஸ் போகிறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்னை வச்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா பயத்தில் கத்திட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி கொள்றதெல்லாம் வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மொத்த பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் மேலே ஏவி விட்டுறாங்க. ஸோ லிட்டரலாக அந்த மொத்த பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா போய் அந்த பிளேயர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏறிடுது. அந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலாக போன் கூட இல்லாமல் ஃபுல்லாக வந்து அந்த பெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேயரோட பாடியை ஃபுல்லாக வந்து டீகம்போஸ் பண்ணிடுது. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ யா ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்னேன் அந்த லீவ், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்துடுச்சு. ஸோ நாளிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் வந்து நம்மளை ஸ்டாப்பே பண்ண முடியாது, அந்தளவுக்கு நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி லைவ் ஸ்ட்ரீமில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ சீக்கிரமாக வந்து இந்த மான்வா வந்து முடிக்க வந்து ட்ரை பண்ணுறேன். முடிச்சுட்டு கொஞ்சம் நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ ஏன்னா அடுத்த மான்வாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே பயங்கரமாக எடுக்கணும். ஈவன் இதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் வந்து நல்லாவே கொடுத்தீங்க. ஸோ இப்போ வந்து லைட்டாக லோ ஆச்சு, திருப்பி வந்து ஹை ஆயிடுச்சு. இதே மாதிரி நல்ல சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ அந்த சப்போர்ட் எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த லைக் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி வைங்கன்னா உங்களோட சப்போர்ட்டை வந்து நீங்கள் காட்டலாம். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன மான்வா போடுறதுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நாளிலேருந்து நான் ஒரு ஆஃப்டர்நூன் மேலே வந்து வீடியோ வந்து போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்புறமா வந்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.